ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் எதிர்கொள்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம டவுன்லோடு கொடுத்தோம் அப்படின்னா, இன்ஸ்டால்ன்றதை கொடுத்தோம் அப்படின்னா, மறு நிமிஷம் நம்மளுக்கு காட்டக்கூடிய ஆப்ஷன் என்ன காட்டும் அப்படின்னா, இந்த மாதிரி காட்டும். ஸோ இதற்கான காரணம் என்ன, இதை எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படின்னு குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் தமிழ் அப்பாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த வாரம் வீடியோக்குள் போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் இன்ஸ்டால் நம்ம கொடுத்த உடனே இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட ஸ்டோரேஜ் இப்போ வந்து 500 MB கிட்ட இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு 10 MB கொண்ட இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து என்னால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியல, டவுன்லோட் பண்ண முடியல. அது எப்படி நம்ம வந்து சரி செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டுது, சரிங்களா? 91 MBக்கு வந்து நீங்கள் இதை வந்து ஃபைலை வந்து டெலீட் பண்ண சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எப்படி சரி பண்ணுறதுனா, செட்டிங்ஸ் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள். உங்களை வந்து டேரெக்டாக வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்கு வந்து கூட்டு போகும். நீங்கள் அதில் வந்து கீழே வந்து இரண்டாவது கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெலீட் சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஆஃப்லைனில் ஏதாவது வீடியோ சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி ப்ரௌசர், யூடியூப் இந்த மாதிரி இதில் சேவ் பண்ணி வச்சுக்க எல்லா டேட்டாவுமே வந்து கிளியர் ஆயிரும். ஸோ அது சேவ் பண்ணாதவங்க பிரச்சனை இல்லை, ஆஃப்லைனில் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுக்காதீங்க. இதை நீங்கள் கொடுத்தோன்னா இது கிளியர் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த MP இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் வாட்ஸ்அப் வந்து அதுக்குன்னே இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே மெமரி கார்டுக்கு மாற்றிட்டேன். தேவையில்லாத வீடியோஸ் ஃபோட்டோஸை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன் காட்டலை. ஸோ உங்களுக்கு நீங்கள் எதில் வந்து முக்கியமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை மட்டும் விட்டுட்டு, இப்போ ஷேரிட்டில் வந்து நான் சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன், அதை விட்டுட்டு மீது உங்களுக்கு எதுதான் தேவையோ அதை ஃபுல்லாக டிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து MP கூடிரும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது முதல் ஸ்டெப்பு. இரண்டாவது ஸ்டெப் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணால் ஒரு ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம பதிவிறக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே நம்முடைய மொபைலுடைய ஸ்டோரேஜில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். அதை நம்ம யாருமே, பெரும்பான்மையான மக்கள் யாருமே வந்து அதை SD கார்டுக்கு மாற்றுறதில்ல. பண்ணுங்கள், இந்த SD கார்டுன்னு காட்டக்கூடியல உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன்ஸுமே காட்டும். நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் என்ன SD கார்டுக்கு மூவ் பண்ணாமல் இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து மூவ் டு SD கார்டு கொடுத்துருங்க. இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி எரர் உங்களுக்கு காட்டவே காட்டாது. இந்த 2 வழிமுறைகள் நீங்கள் செஞ்சாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான பிரச்சனை இருக்காது. எவ்வளோ அப்ளிகேஷன் வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். வளர்ந்து வரக்கூடிய என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவு, ஒரு சப்போர்ட் தான் மேலும் மேலும் இதுபோல் உங்களுக்கு பயன்பெறக்கூடிய அனைத்து வீடியோஸுமே அப்லோட் செய்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இலகுவாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நீங்கள் கொடுத்துட்டே